சுவையான இனிப்பு பணியாரம் செஞ்சுருக்கேன். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. இனிப்பு பணியாரம் இது பண்ணுறதுக்கு 4 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய வாழைப்பழம் மிந்திருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது கூட போடுறதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 1/2 கப்பு வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன், தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, உப்பு, இது சமையல் சோடா, குக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பழத்தை மசிச்சிடலாம். பழம் நல்லா கனிஞ்சிருந்ததுன்னா 2 நசுக்கில் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். கோதுமை மாவு, அரிசி மாவு, வெல்லம், உப்பு, குக்கிங் சோடா, சமையல் சோடா, ஏலக்காய், தேங்காய் பால் எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால நீர்த்து போயிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். வெல்லம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும். அதனால் வெல்லம் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் வேணால் நீங்கள் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். நான் இது வெல்லம் சுத்தமாக இருக்கும், நான் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படியே பொடிச்சு போட்டுக்கிட்டேன். பாருங்க, மாவு கரெக்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்படி எடுத்து போடணும். இந்த பக்குவத்தில் பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும், மூடி வச்சிருவோம். பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம், ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால சீக்கிரம் செவந்து போயிடும். மாவை கலந்துட்டு நான் இன்றைக்கி கரண்டியில் தான் எடுத்து ஊற்ற போகிறேன். சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். சரி, எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். காலையிலேருந்து வெளியில் நல்லா செம்மையாக காற்று, பயங்கர காற்று. டீ டைம் ஸ்நாக் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துருவோம். இனிப்பு பணியாரம் ரெடி. பிச்சு பார்த்தா நல்லா இப்படி லேயர் லேயராக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.